The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. பெருஞ்செய்தி அமர்வுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேசக்கூடிய பேசுபொருள் என்பது கூட்டணி அரசை வெற்றிகரமாக மோடியால் கையாள முடியுமா? இந்த பேசுபொருளை தான் நம்ம பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் பாக்கி வந்திருக்கிறார். வணக்கம் பாக்கி. வணக்கம் விஜயன். 5 வாய்ப்புகள் பற்றி பேசணும். முக்கியமான பிரதான சவால்கள் என்னென்ன இருக்கின்றன மோடிக்கு, அதை எப்படி கையாள போகிறார் அப்படின்றது. முதல்ல கூட்டணி கட்சிகளை கையாள்வது அது சவாலாக இருக்குமா? அந்த சவாலை எப்படி எதிர்கொள்வார்? அநேகமாக சவாலாக இருக்காது. ஏன்னா இப்போ மேஜராக வந்திருக்கிற கூட்டணி கட்சிகள், ஒன்று தெலுங்கு தேசம், அவங்களுக்கு 29, அதாவது 26 இடங்கள் பெற்று வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஜேடியு, ஐக்கிய ஜனதா தளம், இவங்க ரெண்டு பேருமே கையாளுவது எளிது தான். எப்படின்னா, தெலுங்கு தேசத்துக்கு 2 கட்சிக்குமே இந்தியா கூட்டணியில் ஏற்பட்ட அதிருப்தி, வருத்தம் தான் இந்த பக்கம் வந்திருக்கு. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக தெலுங்கு தேசத்தை பொறுத்தவரையில் சந்திரபாபு நாயுடுக்கு ஹி ஃபேஸ்ட் ஹியூமிலேஷன். அவருடைய வீடு இடிக்கப்பட்டது, அவர் கைது செய்யப்பட்டார். அப்போது எந்த காங்கிரஸ் கட்சியோ அவங்க கூட்டணி கட்சிகளோ அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல. அந்த வருத்தம் இருக்கு. அதனால நிரந்தரமாக பாஜக அந்த நேரத்தில் சந்திரபாபு பக்கம் நின்றார்களா? இல்ல, அப்ப கூட்டணி இல்லையில்ல. இப்போ அநேகமா அந்த அவங்க நண்பர்கள் காலவாரி விட்டாங்கன்றதுனால பழைய நண்பர்கிட்ட மறுபடியும் சேர்றாங்க. இல்ல, இப்போ 2 தான் ஒரு விமர்சனமா வைப்பது. வாஜ்பாய் அவர்களை ஒப்பிட்டு தான் அது சொல்லப்படுது. கரெக்ட். வாஜ்பாய் அவர்களோ அத்வானி அவர்களோ நிறைய போராட்டங்கள்ல தங்களை ஈடுபடுத்தி கொண்டவங்க. அதற்காக பல கட்சி தலைவர்களோடு இணக்கமான ஒரு முறையில இருந்தவங்க, நட்பு பாராட்டியவங்க. அந்த அணுகுமுறை மோடி அவர்களுக்கு இருக்குமா? கூட்டணி கட்சிகளை அவரால் கையாள முடியுமா? அந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளும்? நிச்சயமா வாஜ்பாய் அளவுக்கு இல்லாட்டா கூட மோடி அரசாங்கம், கடந்த முறை மோடி அரசாங்கம் எப்படி இருந்ததோ அந்த அணுகுமுறை இருக்காது. நான் தான் எடுத்து எல்லாத்துக்கும் என்கிற அணுகுமுறை. அப்போ கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தான். அதில் ராம்தாஸ் அத்வாலே, அப்புறம் அப்னாதள், இவங்கெல்லாம் கூட இடம் பெற்றிருக்காங்க. ஆனால் முழுக்க பிஜேபி டாமினேட்டடாக இருந்தது. இப்போ அது இருக்காது. எல்லாரும் அனுசரித்து இருக்கிற கூட்டணி கட்சிகளை யாரும் நம்ம விட்டு போகக்கூடாது என்கிற அடிப்படை நோக்கத்தில் அவங்க அனுசரித்து தான் போவாங்க. ஒரு அனுசரித்தல் இருக்கும். கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு கண்டிப்பா, அதாவது இப்போ 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்கிற வரையில் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2வது வாய்ப்பு, கொள்கை முடிவுகள் எடுப்பதில் ஒருமித்த கருத்து. இப்போ இதுவரைக்கும் அவர் தான் எடுத்தாங்க. பாஜக அவங்களுக்கு பிரதான சித்தாந்தத்தின் அடிப்படையில் சில கொள்கை முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அதெல்லாம் வாய்ப்பா? ஒருமித்த கருத்தை எட்ட முடியுமா? இது 2வது வாஜ்பாய் அரசாங்கம் தான் இந்த விஷயத்தில் இருக்கும். அதோட முக்கியம் என்னென்னா, முக்கியமான கோர் ஐடியாலஜியை அவங்க நிறைவேற்றிட்டாங்க. ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, காமன் சிவில் கோட் இருக்குல்ல, ஒரு நாடு ஒரு பொது, அதுவும் இன்னும் அதை பற்றி ஒரு முழுமையான விவாதம் வரல. அவங்க பிஜேபியினுடைய கோர் சப்ஜெக்ட் இதுதான். முதல் 100 நாள் செயல் திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன போது அதெல்லாம் இந்த பட்டியெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் செயல்படுத்த கொஞ்ச நாள் ஒதுக்கி வைப்பாங்க. இப்போ ஏன்னா அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத காலத்தில் நிச்சயமாக அதை செயல்படுத்த முடியாது. அதை கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஜேடியும் ஏற்றுக்க மாட்டாங்க, தெலுங்கு தேசமும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆகையினால இப்போ தற்சமயம் அதெல்லாம் கிடப்பில் போடுவாங்க. எப்படி 5 ஆண்டுகள் வாஜ்பாய் இருந்தாரோ அதே மாதிரி தான் கூட்டணி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. அல்லது கூட்டணி தங்கள் கொள்கைகளை வலியுறுத்த மாட்டார்கள். இதுல 2 சிக்கல் இருக்கும்ல. பாஜகவிற்கு எது அடிப்படையான வாக்கு வங்கியை ஈட்டி தருமோ அந்த கொள்கையில நீங்க சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடியும் இருக்கும்ல. இது 2 குதிரையும் நீங்க சமாளிக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்க அந்த அடிப்படை கொள்கையில சமரசம் செய்யாத நிலையில தான் உத்தரப்பிரதேசம் உட்பட பல இடங்கள் அடி வாங்கினாங்க, நிறைய இடங்களை இழந்தாங்க. அப்போ இனிமே இதை வலியுறுத்த வேண்டியதில்லை. சர்க்கரையா இருந்தா கூட கொஞ்ச நேரம் இனிக்கும், கொஞ்சம் அளவு மீறி போனா திகட்டும் இல்லையா? அந்த மனநிலைக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மனநிலை மாற்றம் இருக்கும்னு நம்புறேன். வாய்ப்பு 3, அதிக எண்ணிக்கையிலான எதிர்க்கட்சிகளை சமாளிப்பது. இப்ப சமீபத்தில் கூட ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்த காட்சி பார்க்கிறோம். அவர் குறிப்பா துல்லியமாக ஒரு கேள்வியே கேட்கிறார். பங்கு சந்தை முதலீடு குறித்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தேர்தல் பிரச்சாரத்தில் எதற்காக பேசணும்?
அது ஒரு விதமான மறைமுக செய்தி தானே. ஏன் பேசுனாங்க? இதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேணும், செபி விசாரணை வேணும்னு கேட்கறாங்கல்ல. இது போன்ற இன்னும் ஏராளமான குரல் வருமே, அதை எப்படி சமாளிப்பாங்க? நிச்சயமா இது மாதிரி பங்குச்சந்தை விஷயத்துல பிரதமர், உள்துறை அமைச்சர் போன்றவர்களை பேசவே கூடாது. பங்குச்சந்தை விவகாரங்கள், அதுவும் குறிப்பா தேர்தல் விஷயத்தை எப்பவுமே பேசக்கூடாது. ஒன்று, பொதுவா நான் அறிந்த வரையில எப்பவுமே அதிகார பொறுப்பில் இருக்கவங்க பங்குச்சந்தை தொடர்பா பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அதுவும் தேர்தல் சமயத்தில் பேசவே கூடாது. ஆனா ஏன் பேசுறாங்கன்னு தெரியல. அது நிச்சயமா சர்ச்சைக்குரியதா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்சி அமைவதற்கு முன்பே கடும் ஊழல் புகார் வந்தது இந்த இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறை தான் அதை ராகுல் காந்தி எடுத்திருக்கிறார். அப்படின்னா இனிமேல் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வைப்ரண்டாக செயல்படும், ஆளுங்கட்சி கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கும். இதை எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்வதில் என்ன மாதிரியான உத்தியை கடைபிடிப்பாங்க? அநேகமா சமரசம் செய்வார்கள். பிரச்சனை வராமல் எந்த அளவுக்கு தவிர்த்து போகணும் அப்படிதான் பார்ப்பாங்க. முன்பு போல எல்லா கட்சியினரும் வெளியில் அமைச்சிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு சட்டங்களை நிறைவேற்றுகிற அணுகுமுறையெல்லாம் இந்த முறை நிச்சயமா நடக்காது. வாய்ப்பே கிடையாது. அடுத்த வாய்ப்பு மோடி அமித்ஷா அணுகுமுறையில் மாற்றம். இதற்கு முன்பு எந்த அணுகுமுறையில் இருந்தாங்களோ அதே அணுகுமுறையில் இருப்பார்களான்றது மீண்டும் மீண்டும் இது பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. வாஜ்பாய் மோடி இந்த ஒப்பீடு சொல்லிட்டே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. மோடி அமித்ஷா எப்படி அந்த அணுகுமுறை மாற்றம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆகிறது தான் அவரோட குறிக்கோள், லட்சியம் அல்லது ஆசை, கனவு, எப்படி வேணா சொல்லலாம். அது ஆகிவிட்டார். இப்போ நாளைக்கு ஒரு தினங்களில் அவர் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டால் ஜவஹர்லால் நேரு போல 3வது முறையாக பிரதமர் ஆகிவிட்டார். தொடர்ந்து ஆளுங்க மட்டுமல்ல, இந்த 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அவங்க கட்சியினுடைய நல்ல அடுத்த மாற்றங்கள் என்ன வரும் அது தெரியாது. ஆனால் இதுவரையில் இருக்கும்போது நம்முடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் புரிந்திருப்பார். நரேந்திர மோடி எந்த அணுகுமுறை கையாளுகிறாரோ அதையே கிட்டத்தட்ட அமித்ஷாவும் கடைபிடிப்பார். அதனால் கொள்கையிலேயும் அணுகுமுறையிலே மிகப்பெரிய மாற்றம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய சவாலா ஒரு தடையாலாம் இருக்காதுன்றீங்க, எளிதில் கடந்து. அதாவது தங்கள் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும். இந்திய அரசியல் வரலாற்றில் 3 முறை பிரதமர் ஆனோம், அப்படி 15 ஆண்டுகள் தொடர்ந்து பிரதமர் ஆனோம் என்ற பெருமை கிடைக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு ஃபுல் டர்மா முடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாய்ப்பு அப்படின்றது மாநில கட்சிகளின் கோரிக்கைகளை எதிர்கொள்வது. அதிக அளவிலான மாநில கட்சிகள் எம்பிக்கள் வெற்றி பெற்று அவங்க வராங்க. அவங்க தங்கள் மாநில நலன் சார்ந்து தான் பேசுவாங்க. இன்னொன்று, கூட்டணி கட்சியா இருக்கிற தெலுங்கு தேசமா இருக்கலாம், ஐக்கிய ஜனதா தளம், அவங்க ஒரு கோரிக்கையை வச்சா இவங்களும் அந்த டிமாண்டை முன் வைப்பாங்க. அது ஒரு பெரிய அரசியலா அடுத்தடுத்த தேர்தலுக்கு மாறும். இதை எப்படி எதிர்கொள்வாங்க? இதுல தெலுங்கு தேசத்தினோட பிரதான கோரிக்கை மாநிலத்துக்கு அந்த சிறப்பு அந்தஸ்து தரணும்னு, அதுக்காக பல லட்சம் கோடி நிதி ஒதுக்க வேண்டும். அது பெரிய சவால். கடந்த முறை அந்த எல்லாம் வாக்குறுதி தந்து தான் ஈர்த்தாங்கலாம் சொல்றாங்க. நமக்கு அது தெரியல. ஆனால் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பரிசீலித்து ஆற போட்டு ஒரு சில ஆண்டுகள் கழித்து வேணால் அதை பரிசீலித்து ஒரு பாசிட்டிவாக நடவடிக்கை எடுக்கலாம்னு நான் நம்புகிறேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, மாற்று தரப்பில், அதாவது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற இப்போ மாநில கட்சிகளை கூட அனுசரித்து உங்களோட கோரிக்கைகள் என்னன்னு நிறைவேற்றக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் வருவார்கள் என்று நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸையும் எப்படி நம்ம பக்கம் இருக்கணும் அல்லது நமக்கு அதிக எதிர்ப்பு காட்டாமல் இருக்கணும்ன்றதுக்காக மாநிலங்களுக்கு உண்டான அந்த கோரிக்கைகளுக்கு காது கொடுப்பதன் மூலம் ஒரு அரசியல் பலனும் தங்களுக்கு அரசியல் அணுகுமுறையை அவருக்கு அந்த புதிய அரசியல் அணுகுமுறையை மோடி அரசாங்கம் கடைபிடிக்கும் என்று உறுதியாக நம்பலாம். நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சொன்னது. நன்றி பாக்கி. நன்றி விஜயன். தொடர்ந்து செய்திகளை அறிய இணைந்திருங்கள். தற்போது ஒரு இடைவேளை. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.